வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம ஸ்டாக் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா ஏர்னிங் பெர் ஷேர் இபிஎஸ் அண்ட் பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ பிஇ ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ரெண்டும் ஒண்ணுக்கு ஒன்று லிங்க்ல இருக்கக்கூடிய ஒரு இண்டிகேட்டர்ஸ் தான். அதனால தான் இந்த ரெண்டை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா ஏர்னிங் பெர் ஷேர் இபிஎஸ். இந்த ஏர்னிங் பெர் ஷேர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கம்பெனியோட நெட் இன்கம் வந்து நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் வச்சு டிவைட் பண்ணி கிடைக்கக்கூடியதான் வந்து இந்த இபிஎஸ். இது கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டியை வந்து மெஷர் பண்ணதுக்கு இருக்கக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் தான். இதோட ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா இபிஎஸ் ஈக்குவல் டு நெட் இன்கம் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ். இதுல நெட் இன்கம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கம்பெனியோட லாபத்தை குறிக்கிறதா இந்த நெட் இன்கம். லாபம்னா ஒன்றும் இல்லை, ஒரு கம்பெனி ஜென்ரேட் பண்ணக்கூடிய அந்த ரெவன்யூ இருக்கு இல்லையா, டோட்டல் அமௌண்ட், அவங்க ப்ராடக்ட்டை விற்று அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த காஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த காஸ்ட்டை அந்த ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பென்ஸ் பிளஸ் வந்து கடன் ஏதாவது இருந்தா இதெல்லாம் கழிச்சது போக அவங்க கைக்கு கிடைக்கக்கூடிய அந்த லாபத்தை தான் நெட் இன்கம் சொல்லுவாங்க. இதை நெட் ப்ராஃபிட் ஆர் நெட் ஏர்னிங் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டி, அதாவது லாபத்தையும் ஃபினான்ஷியல் ஹெல்த்தையும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு கீ இண்டெக்ஸா இருக்குது இந்த நெட் இன்கம். பிளஸ் இந்த நெட் இன்கம் நம்ம ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இந்த கால்குலேஷன் பண்றதுக்கு தேவையானது பாத்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட டோட்டல் ரெவன்யூ, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு, COGS, ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ், டாக்ஸஸ், அதர் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ், இதெல்லாம் தான் நமக்கு தேவை. இதுல டோட்டல் ரெவன்யூ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனி அந்த பொருளை விற்கிறதுனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மொத்த அமௌண்ட் தான் வந்து டோட்டல் ரெவன்யூன்னு சொல்லுவாங்க. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு, COGS அப்படிங்கிறது நம்ம என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு ஆகக்கூடிய டைரக்டான காஸ்ட் பிளஸ் வந்து அதை விற்கிறதுக்கு அவங்க பண்ணக்கூடிய சர்வீசஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆகக்கூடிய காஸ்ட், இதெல்லாம் வந்து COGS அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா ஒரு கம்பெனியை டே டு டே வந்து ரன் பண்றதுக்கு ஆகக்கூடிய செலவுகள் வந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் சொல்லப்படுது. அதாவது அந்த டே டு டே ஆப்ரேஷன்ஸ் ஆகக்கூடிய செலவுகள் நம்ம என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சேலரி, ரெண்ட், யூட்டிலிட்டிஸ், அதாவது கரண்ட் பில்லு பிளஸ் மார்க்கெட்டிங், இதெல்லாம் வந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் சொல்லப்படுது. அடுத்து இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ். இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கம்பெனி அந்த கம்பெனியை ரன் பண்றதுக்கோ இல்ல எக்ஸ்பெண்ட் பண்றதுக்கோ வந்து அவங்க பேங்க்ல இருந்து கடனா ஏதாவது வாங்கியிருக்கலாம். ஸோ அதுக்கு அவங்க கட்டக்கூடிய அமௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த இன்ட்ரெஸ்ட். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டாக்ஸஸ். டாக்ஸஸ்னா அவங்க பொருளை விற்கும் போது அதுல கிடைக்கக்கூடிய லாபம் இருக்கு இல்லையா, அந்த லாபத்துல இருந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு டாக்ஸஸ் வந்து பே பண்ணுவாங்க, அது டாக்ஸஸ் சொல்லுவாங்க. அதர் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா இந்த மேல சொல்லக்கூடிய இந்த செலவுகள், வருமானங்கள் தவிர வேற ஏதாவது சோர்ஸ் மூலமா அந்த கம்பெனிக்கு வந்து செலவினங்களோ, அதாவது இன்டைரக்டா செலவினங்களோ பிளஸ் வந்து இன்டைரக்டா ஒரு வருமானமோ வந்துச்சு அப்படின்னா அதை வந்து அதர் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த நெட் இன்கம் கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஒரு ஃபார்முலா வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் ரெவன்யூ மைனஸ் COGS மைனஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் டாக்ஸ் பிளஸ் அதர் இன்கம் மைனஸ் அதர் எக்ஸ்பென்சஸ். ஸோ இது எல்லாமே இருந்தால் தான் வந்து நெட் இன்கம் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த நெட் இன்கம் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், இது ஒரு கீ இண்டிகேட்டர். ஸோ இது வந்து கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் ஃபினான்ஷியல் ஹெல்த் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. பிளஸ் ஒரு கம்பெனியும் இன்னொரு கம்பெனியும் கம்பேர் பண்ணி எந்த கம்பெனி பெட்டர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த நெட் இன்கம் வந்து யூஸ் ஆகுது. அதே சமயத்தில் இந்த நெட் இன்கம் யூஸ் பண்ணி ஏர்னிங் பெர் ஷேர் வந்து எவ்வளோ ஒரு கம்பெனிக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். பிளஸ் வந்து இந்த ஏர்னிங் பெர் ஷேரை கண்டுபிடிக்கிறது மூலமா பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோவையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுபடி நம்ம இபிஎஸ் எப்படி கால்குலேட் பண்றதுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி வந்து அவங்களோட நெட் இன்கம் பாத்தீங்க அப்படின்னா 5 லட்சம் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த 5 லட்சம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு ஆகக்கூடிய காஸ்ட், செல்லிங்க்கு ஆகக்கூடிய காஸ்ட் பிளஸ் டாக்ஸ், இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் வந்து கழிச்சது போக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அமௌண்ட் தான் வந்து நெட் இன்கம். இந்த MNM அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு அது வந்து 5 லட்சம் ஒரு வருஷத்துக்கு. பிளஸ் அவங்க இப்ப மார்க்கெட்ல அவங்களோட அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 1 லட்சம் அப்படின்னு இருக்கு. ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணும்போது இந்த 5 லட்சம் டிவைட் பை 1 லட்சம் ஈக்குவல் டு இபிஎஸ் பாத்தீங்க அப்படின்னா பெர் ஷேருக்கு 5 ரூபாய். அதாவது MN அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட ஒரு ஷேரோட இபிஎஸ் பாத்தீங்க அப்படின்னா 5 ரூபாய். ஸோ இந்த இபிஎஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு கம்பெனியும் இன்னொரு கம்பெனியும் கம்பேர் பண்ணி பிசினஸ் லெவல்ல எந்த கம்பெனி பெட்டர் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஒரு கம்பெனி நம்ம இன்னொரு கம்பெனி கம்பேர் பண்றோம் சொல்றோம். ஸோ அப்போ இந்த இபிஎஸ் வச்சு நம்ம எல்லா கம்பெனியும் கம்பேர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா அப்படி பண்ணக்கூடாது, அது தப்பு. ஒரே செக்டார்ல இருக்கக்கூடிய 2 கம்பெனியை தான் நம்ம கம்பேர் பண்ணணுமே தவிர வெவ்வேறு செக்டார்ல இருக்கக்கூடிய 2 கம்பெனியை நம்ம கம்பேர் பண்ணவே கூடாது.
ஏன்னா ஒரு செக்டார்லையும் கிடைக்கக்கூடிய ஏர்னிங் பெர் ஷேருங்கிறது வந்து வித்தியாசமா இருக்கலாம். இப்போ ஒரு ஐடி செக்டார்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியோட இபிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்க அதில் வந்து ரா மெட்டீரியலாவோ இல்லை ஆப்ரேஷன் காஸ்டாவோ அவங்களுக்கு பெருசாக வரப்போகிறது கிடையாது. இதே இது ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு நம்ம போய் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ரா மெட்டீரியல், சேல்ஸு, மேன் பவரு, ஆப்ரேட்டிங் காஸ்ட் இதெல்லாம் பார்க்கும்போது அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியோட இபிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக தான் இருக்கும் கம்பேர் டு ஐடி கம்பெனிஸ். ஸோ நம்ம செக்டார் டு செக்டார் கம்பேர் பண்ணக்கூடாது. ஒரு செக்டார்ல இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்குள்ள கம்பேர் பண்றதுக்கு வேணா நம்ம இந்த இபிஎஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் இந்த இபிஎஸ் வச்சு பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ வந்து கண்டுபிடிக்கலாம். இந்த பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒரு கம்பெனி அவங்களோட கரண்ட் ஷேர் பிரைஸ் வேல்யூ வந்து இபிஎஸ் ஓட கம்பேர் பண்ணி ஒரு இன்வெஸ்டர் அந்த கம்பெனி வந்து ஒரு ரூபா வந்து ஏர்ன் பண்றதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கறதுக்கு வில்லிங்கா இருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ. ஸோ இதை நம்ம பெருசாக போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியதில்லை. இதோட ஃபார்முலா டைரெக்டாக பார்த்துடலாம். அதாவது பிஇ ரேஷியோங்கிறது கரண்ட் ஷேர் பிரைஸ் டிவைட் பை ஏர்னிங் பெர் ஷேர் இபிஎஸ். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். நம்ம XYZ அப்படின்னு ஒரு கம்பெனி எடுத்துக்குவோம். அதோட கரண்ட் ஷேர் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 150 ரூபான்னு இருக்குது. ஸோ அதோட இபிஎஸ் வந்து 15 ரூபா. இந்த இபிஎஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு நம்ம வந்து ப்ரீவியஸாகவே நம்ம பார்த்துட்டோம். நெட் இன்கம் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ். இதை வச்சு தான் வந்து அந்த கம்பெனியோட வந்து இபிஎஸ் ஏர்னிங் பெர் ஷேர் வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியும். அதுபடி பார்க்கும்போது இபிஎஸ் வந்து 15 ரூபா அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்குவோம். ஸோ இப்போ இந்த கம்பெனியோட பிஇ ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 150 டிவைடட் பை 15 ஈக்குவல் டு 10. ஸோ இந்த கம்பெனியோட பிஇ ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 10. ஸோ இதோட அர்த்தம் என்னன்னா இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த கம்பெனி 1 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு 10 ரூபா இன்வெஸ்டர்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு வில்லிங்கா இருக்காங்க அப்படிங்கிறதான் இதோட அர்த்தம். ஸோ சேம் இந்த இண்டிகேட்டருமே எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா ஒரு கம்பெனியும் இன்னொரு கம்பெனியும் வந்து கம்பேர் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. எந்த கம்பெனி பெட்டர் வேல்யூவேஷன்ல இருக்குது அப்படிங்கிறதுக்கு. ஸோ இந்த பிஇ ரேஷியோ வந்து எப்படி இருந்தா நம்ம வாங்கலாம் அப்படின்னா பிஇ ரேஷியோ வந்து அதிகமா இருந்தா நம்ம வாங்குறத வந்து தவிர்த்திடணும். பிஇ ரேஷியோ பிலோ 10 பிலோ 7 இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு அண்டர் வேல்யூ ஸ்டாக். அதை தான் வந்து நம்ம வாங்குறதுக்கான ஒரு முயற்சிகள் வந்து எடுக்கணும். பிஇ ரேஷியோ அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனி ஓவர் வேல்யூடா இருக்குது அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். அதே சமயத்துல பிஇ ரேஷியோ வந்து அதிகமா இருக்கிறது வந்து ஒரு நெகட்டிவா அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்க முடியாது. சேம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஐடி இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கும் டோட்டலாகவே டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் பிஇ ரேஷியோ வந்து அதிகமாக தான் இருக்கும் கம்பேர்ட் டு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. ஸோ சேம் செக்டாரில் இருக்கக்கூடிய கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து தெளிவாக தெரியும். லோ பிஇ ரேஷியோ இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிகளை வந்து நம்ம கன்சிடர் பண்றதா நமக்கு வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டரா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே சமயத்துல இந்த பிஇ ரேஷியோ ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது. லோவா இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு டிவிடெண்ட் கிடைக்கக்கூடியங்கிறது வந்து சான்சஸ் கம்மி தான். பிளஸ் வந்து அந்த கம்பெனி வந்து growth வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்லோ மூவிங்ல இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். பிஇ ரேஷியோ அதிகமா இருக்குது இல்ல ஒரு மீடியமா அந்த செக்டார்ல கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல வேல்யூல அந்த பிஇ ரேஷியோ இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த கம்பெனியோட growthங்கிறது வந்து இன்வெஸ்டரா நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னா ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கணும் அப்படிங்கறத எக்ஸ்பெக்ட் பண்றோம். அதைத்தான் வந்து அந்த பிஇ ரேஷியோ வந்து குறிக்குது. பிளஸ் ஃபியூச்சர்ல அந்த கம்பெனி growthங்கிறது இன்னும் ஃபாஸ்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த பிஇ ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ பிஇ ரேஷியோ ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. செக்டார்ல இருக்கக்கூடிய கம்பெனிகளை கம்பேர் பண்ணும்போது ஒரு மீடியமான அக்செப்டபிள் லெவல்ல தான் அந்த பிஇ ரேஷியோ இருக்கணும். பிஇ ரேஷியோ வந்து ஒரு 5ல இருந்து 6க்குள்ள இருக்கலாம் அந்த மாதிரி நம்மளால சொல்ல முடியாது. காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா செக்டார் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பிஇ ரேஷியோவும் நம்ம பார்க்க வேண்டி இருக்குது. ஸோ மக்களே உங்களுக்கு இப்போ இபிஎஸ் அண்ட் பிஇ ரேஷியோ அப்படின்னா என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா நம்ம வந்து ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணும்போது இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து இந்த எலமெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்களோ ஒரு டவுட்டோ இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த இண்டிகேட்டரை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது மாதிரியான ஸ்டாக் ஃபண்டமெண்டல் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.